ரெடியா மாமே தலை அஜித்தோட செகண்ட் சிங்கிள் வந்து நேற்று ப்ரோமோ பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாங்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த சாங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாங் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா 1 hour தான் ஆகுது. 1 hourல 4 லட்சம் வியூஸ் வந்து போயிருக்கு. இந்த சாங்கு வேறு லெவலில் இருக்குது. வாங்க சாங்கை பார்த்துட்டு மற்ற கதையை பற்றி நம்ம பேசுவோம். ரெடியா மாமே ஏகே கூஸ்பம்ப் டேக். இங்கே நம்ம வந்து இந்த வீடியோ பார்க்கும்போதே ஏகேன்னு கத்துற மாதிரி நம்மளுக்கே ஒரு உணர்வு வருது. தேட்டரில் இந்த சாங் பார்த்தோன்னு வச்சிங்களேன், வேறு லெவலில் இருக்க போகுது. தேட்டரில் ஃபுல்லாகவே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது. கத்துற எல்லாருமே ஏகேன்னு தான் கத்த போகிறதுன்னு நினைக்கிறேன். அனிருத் வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காரு. தர லோக்கலாக இறங்கி சாங்கு வேறு லெவலில் இருக்குது. இது மாதிரி படம் தான் ஏன் தலைக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். நடிக்கவே மாட்டார் ஐயா. இந்த சாங்ல வேட்ல எங்க தெரியுறான்னு தெரியல. டான்ஸ் எல்லாம் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு பாருங்க. போதும் என்ன தலை, இது மாதிரி இருந்தாலே போதும் எங்களுக்கு. வேற லெவல்ல இருக்கு. லோகேஷ் வந்து லிரிக்ஸ் வந்து லோகேஷ்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எடிட்டர் விஜய் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. இது ஒரு ஜெயிலில் இருக்க மாதிரி இருக்கு. இப்போ கழுதி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காரு, பார்த்தா அப்புறம் போலீஸ் ட்ரெஸ்ஸும் போட்டிருக்காரு. என்ன கதையாக வரப்போகுதுன்னே தெரில. வேற லெவலில் இருக்கு சம்பவம். நம்ம இப்படி தானே எதிர்பார்க்குறோம் தலைகிட்ட இருந்து. இதான் மெயின். ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்தா பார்ட்டி கொடுக்கணும். இல்லை அப்படி தட்டி விடணும். மூமெண்ட்ல வேற மாதிரி இருக்குது. செட்டில் வேற லெவலில் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து வேற ரெட் கலர் லைட்டு செட்டிங் தான். தலை ஒன்றாம் பார்த்தியா, நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். இதில் பால் டப்பா அப்படி இல்லைன்னா அசல் கோலார் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். அசல் கோலாரை எப்படி வந்து விஜய்க்கு யூஸ் பண்ணாங்களோ அது மாதிரி வந்து பால் டப்பாவை பார்த்தீங்கன்னா இந்த சாங்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க வேற லெவலில் இருக்குது. பால் டப்பா பெருக்கி விடுறாரு பார்த்தீங்களா இல்லையா. கியூட்டி ஒயிட்டு சால்ட் பெப்பர் வேற லெவல். தலையை அப்படியே வர்ணிச்சிருக்காங்கப்பா, செதுக்கியிருக்காங்கப்பா. வேற ஏண்டா தலைன்றீங்க, வாசு வேற லெவல்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஃபுல்லா ஏகே ஃபயர் ஏகேனே வரும்னு நினைக்கிறேன். ரெடியா மாமே இந்த சாங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. நேற்று இந்த சாங்கை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் டப்பா வந்து இந்த சாங் வந்து பாடியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். பால் டப்பா இல்லை அப்படின்னா மிஸ் அசல் கோலார், இவங்க 2 பேரில் யாரோ ஒரு ஆள் வந்து இதில் இந்த சாங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சாங்கும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த சாங்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத்தும் பால் டப்பாவும் சேர்ந்து செம்மையாக கலக்கியிருக்காங்க இந்த சாங்கு. தேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சாங்கு தெரிக்க போகுது. யாருமே வந்து சீட்டில் வந்து உட்கார போகிறதில்ல. ஏகேன்னு கத்திட்டே தான் இருக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா ரெடியா மாமே அப்படின்ட்டு இந்த வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகி 1 hour தான் ஆகுது. 1 hourல கிட்டத்தட்ட வந்து 4 லட்சம் வியூஸ் மேலே போயிடுச்சு.
ஸோ அந்த அளவுக்கு வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. இந்த குட் பேட் அக்லி படத்தை டைரக்டர் வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாமே சேர்ந்து நம்மளை வந்து ஒரு ஹைப்லேயே வச்சுட்டு இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிற தேதி நெருங்க ஒரு ப்ரோமோவோ ஒரு சாங்கோ ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்குது. இந்த படத்தை வந்து எப்போ தேட்டரில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஜித் ரசிகரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த படத்தை தேட்டரில் உங்களோட நாங்களும் பார்க்க ஆவலோ காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.